ஈரோடு, சிவகிரி, பல்லடம் எல்லாம் ஒரே கொடூர குழுவின் நடமாட்டம். 2024 இல் திருப்பூர் மாவட்டத்தில் தெய்வசிகாமணி மற்றும் அவரது குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்டனர். அடுத்து பல்லடத்தில் தந்தை, தாய், மகன் கொல்லப்பட்டனர். சற்று பின்னர் சிவகிரியில் ஒரு தம்பதி கத்தையால் அடித்து படுகொலை செய்யப்பட்டனர். 3 சம்பவங்களும் ஒரே மாதிரியானது. வயதானவர்கள், தனியார் வீடுகள், நகை கொள்ளையூர். சிறப்பு புலனாய்வு போலீசார் தீவிர வேட்டையினை தொடர்ந்து ஆச்சியப்பல், மாதேஸ்வரன், ரமேஷ் ஆகியோரை கைது செய்தனர். அவர்கள் அளித்த வாக்குமூலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாங்கள் தான் 3 கொலை செய்தோம். மொத்தம் 66 சவரன் நகை கொள்ளை ஒரே குழுவினால். இது திட்டமிட்ட கொலைதான். இதுதான் தமிழக மக்களின் நிம்மதியை கலைத்துள்ளது. தமிழகத்தை உலுக்கிய கொலைகளுக்கு பின்னால் ஒரே குழுவா?